மனப்பலம் குறைஞ்சிருந்தால் அந்த நோயை எண்ணி எண்ணி பாருங்க, அது வென்றுவார், அந்த நோய் வென்றும் அவர் செத்துருவார். அப்ப என்ன சொல்றோம்? விதி வந்துட்டு அந்த விதியை உருவாக்குன்னு நாங்க தான். இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு மகா பெரும் அரசன் புத்த பகவான் ஒரு நாள் ரோட்டில் போறாரு பாருங்க, ஒரு வயசு போனால பார்க்கிறார். என்ன அப்படின்னு கேட்கிறார். இது விதி, எனக்கு ஏன் வரல, நீங்க இப்ப வசதியா இருக்கீங்க வரல. ஒரு சவம் போய் கொண்டு கேட்கிறார், என்ன அப்படின்ட்டு. இது உங்களை போல சின்னல இருந்து நல்லா இருந்த விதி. ஒரு வயசு போனால், ஒரு ஏழை, ஒரு நோயாளி, இப்படி எல்லாரையும் பார்த்தோன்னே அவர் திங்க் பண்றார், இந்த விதி என்றா என்ன, இந்த விதியை எப்படி வெல்ற அப்படின்னு சொல்லி பாருங்க. அரசு சபை தான் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய பாருங்க என்ன வீடுகள் எல்லாம் இருந்து அவருக்கு ஒரு சிந்தனை பாருங்க, இந்த விதியை கண்டுபிடிச்சு இந்த மக்களை காப்பாற்றணும். இதான் பகவான், நல்லா யோசிச்சு பாருங்க என்று சொல்லி தன்னுடைய அழகான மனைவியை இரவை பார்க்கிறாரு, சொல்லல. தன்னுடைய அழகான பிள்ளைய ராகுலனை பார்க்கிறாரு, சொல்லல. பாருங்க இரண்டா தன்னுடைய பாசம் எழும்பினுடனே தான் ஒரு தேடுதல் ஒன்றுக்கு போறோம், பாசம் நம்மளை விடாது அப்படின்னு சொல்லி சொல்லாமலே போயிட்டார். போனார் காடுகளில் போய் எல்லா இடமும் போய் சாப்பிட்டு தவம் பண்ணாரு, அந்த ஞானம் கிடைக்கவில்லை. சும்மா தவம் பண்ணாரு, கிடைக்கவில்லை. சாப்பிடாமல் பண்ணினாரு பாருங்க, அப்படியே மெலிஞ்சி அப்படி செய்தி மூச்சு வராத அளவுக்கு அப்படியே போயிட்டாரு. தனக்கு ஒரு சோறு வந்தது, நான் தேடி வந்த இந்த விதியை வெல்லக்கூடிய தன்மை கிடைக்கவில்லையே இறைவா அப்படின்னு சொல்லும் போது, சோர்ந்திருக்கும் போது அப்படியே ஆடி ஆடி ஒரு மரத்துல சாங்கிருந்து, அதை சாய்ந்திருந்த மரம் தான் அரச மரம். அதிலிருந்து தன்னுடைய சுவாசத்தை கவனிக்க 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 தனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு இந்த உலகத்தை இயக்கும் விதியை ஞானத்தின் மூலம் கண்டுபிடிச்சு முதல் வாரணாசியில் 5 சீடர்களுக்கு தர்மோபதேசம் பண்ணாரு. நீங்கள் தர்மத்தை சார்ந்து வாழாதனால உங்களை இயற்கை சீற்றம் மட்டுமில்லை, துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வந்து தாக்குறது காரணம், நீங்க தர்மத்தை சார்ந்து வாழுங்கள் அப்படின்ற முதல் வாரணாசியில தன்னுடைய சீடர்களுக்கு தர்மோபதேசம் பண்ணார் பகவான். எங்களை காப்பாற்ற எந்த ரூபத்திலையும் வருவார், வந்து மக்களுக்கு எல்லா இடங்களும் தன்னுடைய பாருங்க தன்னுடைய எல்லா வாழ்க்கையில் அரசவை எல்லாத்தையும் விடுது. இன்றைக்கு பாருங்க யாகத்துக்கு சின்ன ஒரு வேலைக்கு லீவ் எடுக்காம இருக்க